அனிதா, நாளைக்கு எந்த மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது. பிளாஸ்ட் அப்புறம் ஸ்மோக் ரெண்டும் இருக்கும்ல? இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும். சார், தேங்க்ஸ். ரெண்டு கார் பொசிஷன்ல இருக்கு சார். வி ஆர் ரெடி ஃபார் டுமாரோ. அவன் ரொம்ப உஷாரான ஆளு. தாராவிக்கு நடுவுல பேய் மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கான். ராஜி, நாளைக்கு நம்ம டீம்ல ஒருத்தர் கூட அவங்க கிட்ட சிக்கிக்க கூடாது. கவலைப்படாதீங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். தன்னோட காலம் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சில பேருக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல சார். எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி நாளைக்கு தான் அவனோட கடைசி நாளுன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் நல்லா இருக்கும். அப்போ ஒரு பயம் வரும், கொஞ்சம் மன வருத்தம். சார், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வீட்டுக்கு கொண்டு விடவா? இல்ல, வேண்டாம். டாஜி, நாளைக்கு எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கணும். இதுக்காக நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு காலையில வீரா எங்க போயிருக்கான்? அவனை கூப்பிட்டு. அப்பா, அவர் ஏதோ வேலையா போயிருக்காரு. சாயந்தரத்துக்கெல்லாம் வந்துருவாருப்பா. என்னாச்சு? அண்ணே, என்னாச்சு? அப்பா, அப்பா, எந்திரிங்க அப்பா. அப்பா, போயிடுச்சுனே. அப்பா, அப்பா, ஒண்ணு இல்லப்பா. அப்பா, ஒண்ணு இல்லப்பா. எந்திரிங்க. சீக்கிரம் அந்த காக்காவெல்லாம் விரட்டுங்க. அப்பா, குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. அப்பா, ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. நீங்க அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணும் ஆகல. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்லப்பா. நீங்க அமைதியா இருங்கப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது.
வந்துட்டே இருக்கேன்ப்பா. வாவ், ஸ்டன்னிங் கமல். இவன் ஏன் சோகமா இருக்கான்? அவன் லவ்ல இருக்கான், அதனால தான். அப்படின்னா இவன் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? என்னாச்சு? ஒன்றும் ஆகலப்பா. அந்த காக்காக்கு அடிபட்டிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் மீதி இருக்க காக்காங்க? பார்வதி தொடப்பு கட்டையை கொண்டு வந்து அங்கே இருக்கிற காக்காவெல்லாம் விரட்டி அடிச்சிட்டாப்பா. என்னாச்சுப்பா? சீக்கிரம் நம்ம ஆளுங்களை வண்டி எடுக்க சொல்லு. நான் கோயிலுக்கு கிளம்பணும். அப்பா நீங்கள் வெளியே போறீங்களா? என்னாச்சுப்பா? நான் சொல்றத மட்டும் செய் சிவா. அப்போ பாட்டிலோட ஒரு மீட்டிங் இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணட்டுமாப்பா? இல்ல, பாட்டில் மீட்டிங்க்கு நீ போயிட்டு வா. அப்பா போனமாவையாவது கூட சிவா, கூட்டிட்டு வா. சொன்னல்லப்பா, நான் சொன்னதை மட்டும் செய். போ. என்ன தவிர வேற யாருக்காவது வயிறு சரியில்லையா? காலையில இருந்து 4 வாட்டி நான் போயிட்டு வந்துட்டேன். ஆமா ரஃபிக் பாய், எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏய் ஜோ, உனக்கு எப்படி இருக்கு? விட்டா இருக்கேன் பாய். நேற்று ராத்திரி கெபாப் பயங்கரமா சாப்பிட்டீங்க போல, அதனால தான் பிரச்சனையா இருந்திருக்கும். ஹலோ. சார் சொல்லுங்க. ரெடியா இருக்கு சார். இப்போ வா. ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை சார். நாளை காலையில் கொடுத்துட்றேன் சார். அப்படியா? அப்படின்னா சரி சார். ஒரு வேலை செய்யுங்க, நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நான் என் பையன்கிட்ட கொடுத்து விடுறேன். ஓகே சார். கண்ணாஜோ, பாய், நீ ஒரு வண்டியை டெலிவரி பண்ணிட்டு வரணும். சரி பாய். அர்ஜென்ட். சரி. எங்க? இங்கே தான் சேவிரி பக்கத்தில். சரி. உன் கை நல்லா தானே இருக்கு? டிரைவ் பண்ண முடியல? பார்த்துக்கிறேன். அச்சா. காசு வாங்கணுமா? பணம் 40,000 ரூபா கொடுப்பாங்க. நீ கிளம்பு, நான் அட்ரஸ் அனுப்புறேன். சரிங்க. ஏ குனியா, ராத்திரி உனக்கு லூஸ் மோசன் ஆச்சுல? ஏதாவது மாத்திரை போட்டியாண்ணே? இருந்தா ரஃபிக் பைக் எடுத்துட்டு போய் கொடு. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சரி சரி, பேரிகேட்டை தர வண்டி போகணும்ல.